பேனசோனிக் HC-V160 8.9 மெகா பிக்சல்ஸ். இந்த கேம்கார்டர் வந்து சூப்பரான கேம்கார்டரு. நான் வந்து அடுத்தது வாங்க போகிறேன், அதனால் இதை விற்கிறேன். யாரும் தேவைப்பட்டால் என்னைய கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. எங்கேயாவது டூருக்கு கொண்டு போகிறோம்னா வசதியாக இருக்கும். பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அடுத்து லென்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு இங்கே சட்டர் இருக்குது, அதனால் எதுவும் படாமல் நம்ம சேஃப்டியாக கொண்டு போகலாம். அடுத்து இது மெமரி கார்டு. இங்கே வந்து மெமரி கார்டு போடணும், அந்த ஸ்லாட்டு. அடுத்து இது பேட்ரி போடுற ஸ்லாட்டு. அதுக்கடுத்து இது வந்து டிஸ்பிளே. இது வந்து மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற டிஸ்பிளே தான். இது ஆன் ஆஃபு. இது டெலீட் பண்ணுற பட்டன் இருக்குது. ஆன் ஆஃபு, ஏவி ஸ்லாட்டு, HDMI போர்ட்டு. இதிலேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து இது வந்து மானிட்டருக்கு கொடுத்துக்கலாம். அதாவது HDMI டிஸ்பிளே எது இருக்குனாலும் அதில் நம்ம அப்படி டைரெக்டாக கொடுத்துடலாம். இது வந்து USB போர்ட்டு. இதிலேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை மெமரி கார்டிலேருந்து. இல்லை மெமரி கார்டை கலட்டி கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டு ஹோல்ட்ரு மாட்டுற ஹோலு. இது வந்து ஸ்க்ரூ. அடுத்து இது வந்து ஃபோட்டோ எடுக்கிற பட்டன். இது வந்து ஜூம் பட்டன். இது வீடியோ எடுக்கிற பட்டன். இது மோடு மாற்றிக்கிற பட்டன். அதாவது எடுக்கிறதையும் பார்த்துக்கலாம், ஃபைல்ஸையும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி பட்டன். இதோட ஜூம் வந்து அவ்வளவு தெளிவாக இருக்கும். உங்களுக்கு நிலாவை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு சார்ஜர் வந்து நம்ம தனியாக பேட்டரியை வெளியே எடுத்து ஒரு சார்ஜர் இருக்குது, அதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 மணி நேரம் தான் பெரும்பாலும் எடுப்பேன், ஆனால் இது கூடயே எடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்தது. 77x ஜூம் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். நிறைய இதை கவர் பண்ணி எடுக்கும் தூரத்தில் இருக்கிறது. இது வந்து ஸ்ட்ராப்பு. இதை வந்து உரித்து நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். அது வச்சு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இந்த பேட்ரி சார்ஜரில் இருக்குது. இந்த இப்போ ஆஃப் பண்ணி எடுப்போம். ஆஃப் பண்ணிட்டேன். இதை பின்னாடி தள்ளணும், பேட்ரி வந்துடும். பேட்ரி சார்ஜர். இப்போ பேட்ரி மாட்டுவோம். பேட்ரி எப்படி மாட்டுறதுன்னா, இதை திறக்கணும். இதில் வந்து பேட்ரி எண்டு கரண்ட்டு பாஸ் ஆகிற ரெண்டு மேலே இருக்கிற மாதிரி இதில் கரெக்டாக பார்த்து பொருத்தணும். இது வந்து பேட்டரியோட லாக்கு. மாட்டினோடனே அதுவே பிடிச்சிரும். இதை எடுக்கணும்னா இது தள்ளிக்கிட்டு பேட்டரியை உருவணும். ஈஸி தான். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறனால கஷ்டப்பட்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ மாட்டுறது இதில் கரெக்டாக ட்ராக்கில் வச்சு மேலே அனுப்பணும். மாட்டியாச்சு. இப்போ கேமராவை ஆன் பண்ணுவோம். கார்டு போடலை, நான் உள்ளே கார்டு போடல. போட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். இப்போ கிளாரிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. செம கிளாரிட்டியாக இருக்கும். ஜூம் பண்ணி பார்ப்போம். கார்டு இல்லைன்றதை ஃபிலிங் பண்ணி காமிக்குது. ஜூம் பக்காவாக இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். இது இருட்டில் இருக்குது. வெளிச்சத்துலனா இன்னும் சூப்பராக இருக்கும். நைட்டு எடுக்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டியாக ஜூம் பண்ணும். என்ன தான் நைட்டு எடுக்கும்போது லேசாக கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஜூம் போகும்போது லைட்டாக ஃபிக்சல் அடிக்கும். அதே இது வெளிச்சத்துலனா அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கார்டு இல்லைங்குது. சரி, நான் கார்டு போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இதோட ஃபோக்கஸ் பாருங்கள், அவ்வளோ துல்லியமாக இருக்கும். அந்த தென்னை மரத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸ்டாண்டில் வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். சவுண்டும் அவ்வளோ துல்லியமாக பதியும்.